நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்கோம். ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல நீங்க சேலம், ஈரோடு, திருப்பூர் இந்த சைட்ல இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஏற்காடை வெறும் 300 ரூபாய்க்கு நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட், அதாவது டிஎன்எஸ்டிசி, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சேலம்ல இருந்து ஏற்காட்டுக்கு டெய்லி இந்த மே மந்த்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்றாங்க. அது டூர் எப்படின்னா, டெய்லி காலையில 8:30 மணிக்கு நீங்க வந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க பஸ் ஏறினீங்கன்னா அந்த பஸ்லயே உங்களுக்கு ஏற்காட்டுல இருக்க என்னென்னலாம் பிளேசஸ் இருக்கோ எல்லா இடத்தையும் வெறும் 300 ரூபாய்க்கு, அதாவது நீங்க வந்து ஒரு அடல்ட்டா இருந்தீங்கன்னா 300 ரூபாய்க்கும், நீங்க வந்து ஒரு 5ல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 150 ரூபாயும் டிக்கெட். ஸோ நீங்க பஸ்ல ஏறிட்டீங்கன்னா போதும், அவங்களே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து காலையில கிளம்புனீங்கன்னா நைட்டு 7:30 மணிக்கு கொண்டு வந்து உங்களைய சேலம்ல விட்டுருவாங்க. இந்த டிக்கெட்டை எப்படி நம்ம புக் பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வழக்கம் போல நம்ம கூகுள்ல போயிட்டு டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜுக்குள்ள போகும். ஸோ இந்த பேஜுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நார்மலா பஸ் புக்கிங், இன்னொரு பக்கம் பேக்கேஜ் டூர் இருக்கு இல்லையா, இந்த பேக்கேஜ் டூரை கிளிக் பண்ணுங்க. இந்த பேக்கேஜ் டூரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்னலாம் பேக்கேஜஸ் டூர் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இதுல காட்டும். இதுல தான் பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த சேலம் டு ஏற்காடு ரவுண்ட் ட்ரிப் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி, அதாவது லாஸ்ட் நம்ம மே 3ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த டூர் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி உங்களுக்கு வந்து பஸ்ல நீங்க போக முடியும். ஸோ இது என்னென்னலாம் இந்த இடத்துக்கு நீங்க பார்க்க முடியும், நீங்க புக் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இடம் பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரடியூர் வியூ பாயிண்ட், சேர்வராயன் டெம்பிள், மஞ்சுக்கோட்டை வியூ பாயிண்ட், பக்கோடா பாயிண்ட், லேடி சீட், ஜென் சீட், ரோஸ் கார்டன், ஏற்காடு லேக்கு, அண்ணா பார்க்கு, டியர் பார்க்கு அண்ட் பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் ரிட்டர்ன் டு சேலம் அட் 7 PM. ஸோ நைட்டு 7 மணிக்கு நீங்க சேலத்துக்கு நீங்க வந்துருவீங்க. ஸோ 7ங்கிறது ஒரு 8க்குள்ள வந்துருவீங்க. சரி, இதெல்லாம் இவ்வளோ டெப்தா இவங்க எவ்வளவு நேரத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க டிக்கெட் புக் பண்றீங்க, ஓகே, எவ்வளவு நேரம் ஒவ்வொரு இடத்துக்கு நீங்க செலவிட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் வந்து 1 hour, இன் பிட்வீன் கேப்ல இருக்கிற ஒவ்வொரு இதுல கொடுத்துருக்கிற ஒவ்வொரு இடமும் அரை மணி நேரம். ஸோ காலைல 8:30 மணிக்கு எடுத்தீங்கன்னா பஸ் போய் மலைக்கு போனதுக்கு அப்புறமா நான் சொல்லக்கூடிய இந்த இடம் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு இடத்துலயும் half an hour முடிச்சுட்டு நீங்க அந்த பஸ்ல ஏறினீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்பாட்டுக்கு நீங்க போயிடலாம். இந்த பஸ் வந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புது, காலையில 8:30 மணிக்கு கிளம்புது. ஒரு ஆளுக்கு 300 ரூபாய், அதாவது நீங்க அடல்ட் அப்படிங்கும் போது. குழந்தைங்க அப்படின்னா, அதாவது 5ல இருந்து 12 வயசுக்குள்ள அப்படின்னா உங்களுக்கு 150 ரூபாய். இந்த டிக்கெட்டை நம்ம புக் பண்றதுக்கு கீழே புக் நவ் அப்படின்னு கொடுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்ல நீங்க புக் பண்றீங்க அப்படின்னு இருக்கும். உதாரணமா இப்ப நீங்க 31ஆம் தேதி புக் பண்றீங்க அப்படின்னா சீட்டு வந்து ஃபுல்லாமே புக் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. இதே வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் போயிட்டு நீங்க டேட்டை மாத்தி கொடுக்குறீங்க அப்படின்னா 30ஆம் தேதி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இதுல காட்டும். ஸோ இப்போ என்னன்னா, இந்த டூர் வந்து நல்லாவே பிரபலமானதுனால, இந்த பேக்கேஜ் வந்து ரொம்பவே பிரபலமானதுனால சீட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்கு. அதனால நீங்க முடிஞ்ச அளவு நீங்க போற பிளான் இருக்கு, இந்த பிளான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. பாருங்க, 30ஆம் தேதிக்கே வந்து பாத்தீங்கன்னா 2 சீட்டு தான் அவைலபிள் இருக்கு. ஸோ நான் சொன்னபடிதான் ஓவராலா 11 மணி நேரம் டூரேஷன், நீங்க ஓவராலா நீங்க டிராவல் சுத்தி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வியூ சீட்ஸ்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த சீட்ஸ், அதாவது என்னன்னா உங்களுக்கு பிக்கப் பாயிண்ட்டுங்கிறது ஒன்லி சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் மட்டும்தான். டிராப் பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஓவராலா வந்து நீங்க வந்து ஏற்காடு தான். ஸோ இதுல நீங்க எதுவுமே நீங்க சேஞ்சஸ் எதுவும் தேவையில்லை. உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட ஐடியில் இருக்கக்கூடிய பேர் அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து 2 சீட் இருக்கு இல்லையா, இந்த 2 சீட்டை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஏஜ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாமே இருக்கு. நீங்க அடல்ட் அப்படின்னா நான் சொன்னபடி டிக்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரூஃப் கரெக்டா வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, இந்த சீட்டை வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா புக் பண்ணி முடிச்சிருங்க. 7 நிமிஷம் வரைக்கும் தான் இந்த சீட் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க.
அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா வேற யாராவது புக் பண்ணி பேமெண்ட் போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் சீட் போயிடும். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் சொன்னபடி தான் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் போக முடியும், ஜென்ரல் பப்ளிக் போக முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ஆதார் ப்ரூஃப், என்னென்ன ப்ரூஃப், அதாவது டிரைவிங் லைசன்ஸு, எம்ப்ளாயி ஐடி கார்டு, பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, இது மாதிரி ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப். நீங்கள் மெயினாக ஆதார் வச்சுக்கோங்க. ஆதார் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ இப்போ ஈவன் நீங்கள் சிங்கிள் லேடி பேசஞ்சராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சீட் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரம் இந்த சீட்டை நீங்கள் புக் பண்ண முடியுமோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து 30ஆம் தேதி கொடுத்தேன், சீட் இல்லை, 2 சீட் தான் இருக்குது. ஈவன் இதை ஒரு நார்மல் மண்டே மாதிரி நான் டேட் கொடுக்குறேன். ஸோ டேட் கொடுக்குறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் இருக்கா அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 சீட் அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த புக் நீங்கள் டூருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மந்த்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே மந்த் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேற எந்த மந்த் ஜூன் ஜூலைலாம் எக்ஸ்டெண்ட் ஆகலை. மேபி இந்த இதோட ஒரு சர்வீசஸ்ல நல்லா போகுதுங்கிற பட்சத்தில், லீவ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கிற பட்சத்தில், ஸ்கூல் லீவ்ஸ் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கிற பட்சத்தில் இந்த பிளான் ஒரு வேளை ஜூன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மே 31 வரைக்கும் தான் டிக்கெட்ஸ் இருக்குது. அதனால முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து புக் பண்ணி இந்த ட்ரிப் நீங்கள் போய்க்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 300 ரூபாய்க்கு நீங்கள் ஓவரால் ஏற்காடை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் லாங்கில் இருக்குது. நீங்கள் வந்து ஆட்டோ இல்லை கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட, ஈவன் நீங்கள் 2 வீலரில் போனீங்கன்னா கூட பெட்ரோல் வந்து அதுக்கு வந்து அதிகமாக தான் எடுக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரிப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். மேற்கொண்டு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.